பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆப்டிமைசேஷன் மெத்தட்ஸ் அந்த பேப்பரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் யூனிட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஸோ இதில் ஸ்டார்டிங் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன? லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா இன்இக்வாலிட்டிஸ் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த யூனிட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் எல்பிபி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து நமக்கு இங்கே வேரியபிள்ஸ் வந்து x1 x2 x3 அப் டு xn வரைக்கும் தான். இதில் வந்து நமக்கு ஒன்று மேக்ஸிமைஸ் இல்லாட்டி மினிமைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று அவங்க கொடுத்துருக்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இந்த z இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இதை வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை ஒன்று மேக்ஸிமைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி மினிமைஸ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சரை கொண்டு வரணும். அண்ட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த கண்டிஷன்ஸ் மாதிரி. ஸோ எத்தனை கண்டிஷன்ஸ் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னா ax1 ப்ளஸ் a11 x1. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. அதனால் a11 a12 அப்படின்னு மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லாட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு b1 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது போக இந்த கண்டிஷன்ஸ் போக நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே கொடுத்துருக்கிற எல்லா வேரியபிள்ஸும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்ற நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இந்த ஜென்ரல் ஃபார்ம் போக 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஒன்று காம்பேக்ட் ஃபார்ம், மேட்ரிக்ஸ் ஃபார்ம், கெனானிக்கல் ஃபார்ம் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி 4 ஃபார்ம்ஸ் இருக்குது. காம்பேக்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் எந்த இது வேணாலும் கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து சம்மேஷனில் கொடுத்துருப்பாங்க அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனே ஒரு சம்மேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா அது காம்பேக்ட் ஃபார்ம். இங்கே சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்மேஷனில் கொடுத்து இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவும் இருக்கலாம், ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாகவும் இருக்கலாம், bi அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் நெகட்டிவிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து எப்போதுமே வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து காம்பேக்ட் ஃபார்ம்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சப்ஜெக்ட் டு த கண்டிஷனில் எந்த இது வேணாலும் வரும். இங்கே வந்து மேக்ஸிமைஸ் வந்தாலும் சரி, மினிமைஸ் வந்தாலும் சரி, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸில் வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து எது வேணாலும் வரலாம். அதுதான் காம்பேக்ட் ஃபார்ம். இது ஏன் சொல்கிறேன்னா பின்னாடி ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து இதை வச்சு தான் ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்ல முடியும். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் என்ன பெருசாக வித்தியாசம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆல்ரெடி ஜென்ரல் ஃபார்மில் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நம்ம அப்படியே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுத போகிறோம். இது வந்து நம்ம நியூமரிக்கல் அனாலிசிஸ் பேப்பரில் வந்து இந்த நிறைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ax இஸ் ஈக்குவல் டு b அப்படின்ற ஃபார்மெட்டில் எழுதுவோம் இல்லையா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. a அப்படின்ற மேட்ரிக்ஸில் வந்து அந்த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும், எக்ஸ்ன்றதுல வேரியபிள்ஸ் இருக்கும், அண்ட் bன்றதுல இந்த சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ்க்கு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இதோ சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ்க்கு ரைட் சைடில் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸ் இருக்கும். இதுதான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஸோ அடுத்தது கெனானிக்கல் ஃபார்ம். இந்த இடத்துல தான் சொன்னேன், கெனானிக்கல் ஃபார்மும் காம்பேக்ட் ஃபார்ம் மாதிரி தான். ஓகேவா? பட் ஆனால் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இங்கே மேக்ஸிமைஸ் செட்டுன்னு வந்ததுன்னா சப்ஜெக்ட் டு த கண்டிஷனில் எப்போதுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிளில் தான் இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸாக இருந்ததுன்னா சப்ஜெக்ட் டு த ஃபங்க்ஷன் எப்போதுமே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைஸில் இருக்குது அப்படின்னா அப்போ சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸும் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறிடும். ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக மாறிடும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா எப்போதுமே கெனானிக்கல் ஃபார்மில் இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள்ஸ் வந்து டெசிஷன் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெசிஷன் வேரியபிள்ஸ் வந்து எப்போதுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். அதாவது பாசிட்டிவாக தான் இருக்கும், நான் நெகட்டிவாக தான் இருக்கும். ஓகேயா? தென் லாஸ்ட் டைப் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ நமக்கு தெரியும் என்ன விஷயம் நம்ம எடுத்தாலும் அதில் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி எல்பிபிக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் என்ன அப்படின்னா சேம் கண்டிஷன் தான், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் எப்போதுமே எந்த சேஞ்சஸும் வராது. சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் மட்டும் இங்கே எப்படி இருக்குன்னா ஈக்குவல் டுவாக இருக்கும். இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூவும் வராது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூவும் வராமல் வெறும் ஈக்குவல் டூன்னு வந்துடும். இந்த ஈக்குவல் டூன்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, இது ஈக்குவல் டூவில் இருக்கணும். இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த bi, இதுவுமே வந்து எப்போதும் பாசிட்டிவில் தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஸ்லாக் வேரியபிள்ஸ், சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிற சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருந்தது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை ஆட் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது, இங்கே பாருங்கள், இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன ஆட் பண்ணணும், இப்போ a11 x1 ப்ளஸ் a12 x2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். சரி, 6 வேணால் ஜென்ரலாகவே சொல்கிறேன், b1 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவை நீங்கள் போக்குறதுக்காக a11 x1 ப்ளஸ் a12 x2 ப்ளஸ் s1 அப்படின்னு ஒன்று நீங்கள் ஆட் பண்ணீங்க. இங்கே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து ஈக்குவல் டு b1 மாறிடும். ஏன்னா கம்பேர் பண்ணி பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடை விட சின்னதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆகும்? ஏதாவது ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் பண்ணால் தானே ரைட் ஹேண்ட் சைடோட ஈக்குவல் ஆகும். அதனால் நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஆட் பண்ணுறோம், அதுதான் ஸ்லாக் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிளுக்கு பேர் தான் வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இங்கே வந்து greater than or equal to இருந்தது தான் x2 is greater than or equal to b1 அப்படி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு வேரியபிளை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைடுக்கு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆகிடும் இல்லையா? ஸோ இங்கே இந்த சப்ராக்ட் பண்ணுற வேரியபிளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுற வேரியபிள் ஸ்லாக் வேரியபிள், சப்ராக்ட் பண்ணுற வேரியபிள் சர்ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள். அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கொடுத்துருக்குற கொஷனில் வந்து நான் நெகட்டிவிட்டி கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா வேரியபிள்ஸும் வந்து greater than or equal to 0 இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சப்போஸ் ஏதாவது ஒரு சில வேரியபிள் வந்து அவங்க வந்து பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு கொஷனில் வந்து ஒரு 3 வேரியபிள் x1 x2 x3ன்னு கொடுத்து அதில் வந்து x1 x2 வந்து greater than or equal to 0, ஆனால் x3 பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா x3 வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு அர்த்தம். அப்போ x3 அன்ரெஸ்ட்ரிக்டட்னா அதை ரெஸ்ட்ரிக்டடாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா x3 is equal to x3 - x3 டபுள் டேஷ். ஓகேவா? சும்மா இந்த மாதிரி நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து greater than or equal to 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து இது வந்து அன்ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள்லேருந்து ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிளாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? x3க்கு பதிலாக இப்போ நான் x3 - x3 டபுள் டேஷ்னு போடுறேன் அப்படின்னா நான் கொஷனில் எல்லா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்லேயும் சரி, சப்ஜெக்ட் டு த கண்டிஷன்ஸ்லேயும் சரி, அங்கே எல்லாத்துலேயும் இருக்கிற x3க்கு பதிலாக நான் இந்த x3 - x3 டபுள் டேஷால் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும், ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். அப்படி ரீப்ளேஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து கொடுத்துருக்கிற கொஷின் வந்து எல்லாமே வந்து நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸாக வந்துருச்சு, ரெஸ்ட்ரிக்டட் வேரியபிள்ஸாக வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன்.